இருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ தான் சொல்லணும். எங்க கொள்கையை பரப்பி விட்டதுக்கு மிக்க நன்றி. ஆனா உங்க கொள்கை பரப்பு படம் வர முடியாம போயிடுச்சு. கண்டிப்பா வருங்க. எவ்வளவு பேர் அடிச்சாலும் சரி, ஜனநாயகம் என்னைக்கு இருந்தாலும் ரிலீஸ் ஆகும். என்னைக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு ஜனநாயகம் மக்களோட சேர்ந்து ஜனநாயகம் பொங்கல் கொண்டாடுவோம். வெயிட்டிங் ஃபார் யூ. உங்க படம் வர்றது உங்க கொள்கை பரப்பதான் வருதா? எங்களோட படமா வெயிட் பண்ணி பாருங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அது பகவந்த் கேசரி தான். அதுல என்ன கொள்கை பரப்பு? கண்டிப்பா கண்டிப்பா அந்த கமர்ஷியலா எங்களோட கொள்கையை பரப்புதா இல்ல 2026 புரட்டி போடுதா அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி நானும் வெயிட் பண்ணி அது என்ன நீங்க தெரியுமா? நீங்க தானங்க சொன்னீங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது போலீஸ் பாத்திருக்கீங்களா, சிபிஐ பாத்திருக்கீங்களா, ஜெயிலுக்குள்ள போயிருக்கீங்களா, இதெல்லாம் கேள்வி கேட்டீங்க. இப்பதான் சீஸ் பண்ணிருக்காங்க. இனிமே பாருங்க, என்ன பண்ணாலும் சரி எங்களை அழிக்கலாம்னு நினைக்கிறீங்க, அழிக்கவே முடியாது. எல்லாத்துலயும் நாங்க இருப்போம் கண்டிப்பா. இன்னொரு விஷயம், எல்லாருமே நீங்க யோசிக்கிறீங்க, வெறும் விஜய் படம் மட்டும் ரிலீஸ் ஆகுற ஒரு மனுஷனை வந்து நம்ம ஏற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழ் சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமா நசுக்கி அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அது நம்ம தமிழ் சினிமால இருக்கிறவங்களே அதை புரிஞ்சுக்கணும். நடிகர் சங்கம் ஏன் இன்னும் கேள்வி கேட்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. ரெண்டாவது, நீங்க நடிகர் சங்கத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஒரு கோடி ரூபாய் விஜய் சார் கொடுத்திருக்காரு. இதே எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு சேர்க்காரு, யாரை பார்த்தீங்க? அவர் படத்தை மட்டும் இல்ல மற்ற படங்களுக்காகவும் பேசியிருக்காரு. சில தலைவர்களோட பேட்டியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆக்சுவலி வந்து நடிகர் சங்கம் கேட்கல, ஆனா விஜய் வந்து அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கு. ஆக்சுவலி வந்து எப்படின்னா, நாங்க அமைதியா இருந்தாலுமே கண்டிப்பா அமைதிக்கு காரணம் என்னன்னா, அதை பத்தி பேசாத காரணம் என்ன அப்படின்னா, நீங்க எப்படி எல்லாம் கோல் அடிப்பீங்க, எந்த பக்கம் எப்படி எல்லாம் கால் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு அமைதியா இருந்தே 6 அடிக்கிற ஆளுங்க நாங்க.